Hi friends, இந்த வீடியோவில் ஃப்ரோசன் டாய்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுற ஸ்க்ரீன்ஷாட்ஸை எனக்கு இமெயில் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசனில் வரக்கூடிய எல்சா ஆனா இவங்க 2 கேரக்டர் தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பென்சில்ட்டு அவங்களோட ட்ராயிங் வந்து வரைஞ்சிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் கூகுளில் எல்சா ட்ராயிங் ஈஸின்னு போட்டிங்கனாலே வரும். ஸோ அதை பார்த்தே நம்ம ஈஸியாக வரைஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், இது வரைக்கும் பண்ணாத மாதிரி. ஸோ அதனால் ஃபேஸ் மட்டும் கரெக்டாக வர மாதிரி வரைஞ்சிட்டு அவங்களோட உடம்போட ஷேப் வந்து இந்த அளவுக்கு வரைஞ்சாலே போதும். வரைஞ்சிட்டு இதை வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா அடுத்து அவங்களோட ஃபேஸை மட்டும் நம்ம கலர் பண்ணியிருக்கோம். ஸ்கின் கலர் கொடுத்துட்டு அப்புறம் ஹேர் கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி மட்டும் கலர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு அடியில் ஒட்டுறதுக்கு வந்து நான் இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற எந்த ஒரு அட்டையை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இந்த 2 இமேஜையும் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். ஸோ ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது 2மே ஒட்டிடுங்க. இன்விடேஷன் கார்டை வந்து ஃபுல்லும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தான் ஒட்டுறேன். ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ தான் நம்ம கையில் வச்சு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுறதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த 2 கையையும் கட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து இதை அப்படியே ஒட்டி யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கையையும் அதே மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து கை வந்து அசைகிற மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதனால் வரைஞ்சிருக்க கையை வந்து கட் பண்ணிவிட்டேன். உங்களுக்கு இதே மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி கையை வந்து 2லேயுமே கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இன்விடேஷன் கார்டில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அது ஒரு 2 மினிட்ஸ் காஞ்சதுக்கப்புறமா 2யுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் 2யுமே நான் வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதே ஷேப்புக்கு நமக்கு இன்னொரு பீஸ் தேவை. அதாவது ஃபேஸ் தேவையில்லை, கீழே இருக்க உடம்பு மட்டும் நமக்கு வேணும். ஸோ அதனால் இதை வந்து அளவாக வச்சு நம்ம இன்னொரு பீஸ் வந்து இன்விடேஷன் கார்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த எழுதியிருக்க இன்விடேஷன் பக்கத்துலேருந்தே கட் பண்ணி எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி பண்ணும்போது மேலே வந்து கவர் பண்ணிடுவோம். ஸோ அதனால் அது வந்து தெரியாது. அதனால் நீங்கள் எழுதியிருக்க பக்கத்தில் கூட இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ 2 கேரக்டருக்குமே இந்த மாதிரி நம்ம 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த 2 பீஸுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அந்த கேரக்டரை மேலே வைக்கும்போது அடியில் இருக்க அட்டை வந்து தெரியக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் பேப்பரில் வந்து நம்ம பேப்பர் ரோல் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி ரோல் பண்ணுறேன். நீங்கள் வந்து ரீஃபில் பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து ஒல்லியாக சின்னதாக வேணும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் ரோல் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து எண்டில் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு இதை வந்து பாதியாக மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு 2 பீஸாக இதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணும்போது பிரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பிரிகிற இடத்துலையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. எனக்கு வந்து கரெக்டாக ஒட்டின இடத்துல தான் நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பிரியலை. ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இன்விடேஷன் கார்டில் இப்போ 2 பீஸாக ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு நடுவில் வச்சு ஒட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது கை வந்து நமக்கு அசைகிற மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதனால் இப்போ ஃபெவிகால் யூஸ் பண்ணி இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள் அழகாக பேப்பர் ரோல் ஒட்டி கை வந்து அசைகிற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து இந்த கேரக்டருக்கும் இதே மாதிரி ஒரு பேப்பர் ரோல் ரெடி பண்ணி அதை பாதியை கட் பண்ணி 2 இன்விடேஷன் கார்டுக்கும் நடுவில் வச்சு ஒட்டி அதே மாதிரி கை வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் 2 கேரக்டருக்குமே அழகாக கை ஒட்டி 2யுமே காய வச்சு எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது கையை வந்து நம்ம நல்லா அசைக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக 2 சைட்லேயும் நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் ஒட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா கண்டிப்பாக அட்டை வந்து பிரியவே செய்யாது. நம்ம ஆல்ரெடி ஃபெவிகால் ஒட்டியிருக்கோம். எதுக்கு ஒரு சேஃப்டிக்காக நான் வந்து 2 சைடுமே செல்லோ டேப்பும் ஒட்டிடுறேன். இதே மாதிரி 2 கேரக்டருக்குமே நம்ம வந்து ஒட்டிடலாம். அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக இருக்கிற அட்டையை எடுத்திருக்கேன். அப்போ தான் நம்ம கலர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்சாக்கு வந்து இப்போ நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம். அவன் வந்து ஃபுல்லும் கவுன் மாதிரி போட்டிருக்கனால நல்லா அவளோட கால் வந்து க்ளோஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கவுன் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பொம்மையோட உடம்பு அளவுக்கு
வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி வந்து இந்த மாதிரி வளைவாக டிசைன் இருக்கும் ட்ரெஸ்ஸில். ஸோ அதனால் மேலே மட்டும் நான் லைட்டாக வளைவாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கட் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து இன்னொரு பீஸ் வந்து நமக்கு தேவை கவுனோட இன்னொரு பக்கத்துக்கு ஒட்டுறதுக்கு. ஸோ அதுக்கும் இதே அளவாக வச்சு இன்னொரு பீஸ் வரைஞ்சிக்கலாம். அதில் வந்து மேலே இந்த மாதிரி வளைவாக வரைய தேவையில்லை. ஸோ அதை வந்து ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். இதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் பீஸில் மட்டும் முன்னாடி அந்த வளைவாக டிசைன் வச்சுருக்கேன், பின் பக்கத்தில் வந்து வைக்கல. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கலர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணியிருக்கேன். கீழே கொஞ்சம் டார்க்காக, மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி. நீங்கள் ஆயில் பேஸ்டல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அப்படி கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கரெக்டாக ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி 2 பக்கமுமே ஒட்டிடலாம். சைடில் வந்து அந்த இன்விடேஷன் கார்டு எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, ஸோ அது 2 சேர்ந்து ஒட்டிக்கும். உடம்போடையும் நம்ம அப்படியே சேர்த்து வச்சு இதை வந்து ஒட்டிடலாம். இந்த மாதிரி நம்ம ஒட்டினதுக்கப்புறமா கையில் வந்து லைட்டாக நம்ம வந்து ஸ்கை ப்ளூ கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். கையிலையுமே ட்ரெஸ் வந்து ஃபுல் ஹேண்டாக இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த கையில் கீழே தெரிகிற இடத்துல வந்து ஸ்கின் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். கழுத்துலையுமே ஸ்கின் கலர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். அவ்வளோதான், எல்சாக்கு வந்து ட்ரெஸ் வந்து அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த கேரக்டருக்கு வந்து நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு அவன் வந்து ஃபுல் கவுனாக போடாமல் முட்டிக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி போட்டு அப்புறம் பிளாக் கலரில் ஷூஸ் போட்டிருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம ஹைட்டு கம்மியாக இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு பீஸ் கட் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு பீஸு இதே சைஸில் கட் பண்ணி கலர் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒட்டிட்டேன். அடுத்து வந்து இவன் வந்து மேலே அவங்க அம்மாவோட மஃப்லர்னு ஒன்று வந்து போட்டிருப்பா. ஸோ அதனால் அதை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு அவளை அளவாக வச்சு இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதில் வந்து பர்பிள் கலரில் நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். கலர் பண்ணிவிட்டு இதை தனியாக கட் பண்ணி அவன் மேலே வந்து அப்படியே நம்ம ஒட்டிடலாம். அடுத்து வந்து இந்த மஃப்லரோட கண்டினியூஷனாக பின்னாடி வந்து ட்ரெஸ்ஸை விட பெருசாக கீழே தொங்குற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி பேப்பரில் கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வச்சு ஒட்டிடுங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை விட பெருசாக இருக்கணும். ஸோ பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கலர் பண்ணிவிட்டு வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம 2 கேரக்டர்ஸுமே ஈஸியாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரோசன் செட்டில் இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு பேக் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டில் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து மடக்கி இந்த மாதிரி ஒரு பேக் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபெவிபாண்ட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட்டுங்கனால உங்கள்கிட்ட ஃபோம் ஷீட் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌன் கலர் பேப்பரில் கூட இதை வந்து ரெடி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து டபுள் டேப் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒட்டும்போது பேக் அழகாக நம்ம ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இதோட கைப்பிடிக்கு வந்து ப்ரௌன் கலர் ஃபோம் ஷீட்லேயும் நீளமாக ஒரு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம சைடில் மடக்கி ஒட்டியிருக்கோம்ல, அந்த இடத்தோட சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். ஸோ கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி ஒட்டினா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேக் வந்து அழகாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த பேக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ப்ளைனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதில் டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பென்சில் வச்சு லைட்டாக நீங்கள் மேலே அழுத்தியே இதில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ஃபோம் ஷீட் தானே, ஸோ அதனால் நீங்கள் பென்சில் வச்சு அழுத்தினாலே அந்த டிசைன் வந்து தெரியும். ஸோ அதனால் அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை வந்து நம்ம கேரக்டரோட கையில் கூட மாட்டிக்கலாம். ஏன்னா நம்ம கையெல்லாம் அசைகிற மாதிரி தானே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அழகாக இந்த மாதிரி கையில் மாட்டி கூட நீங்கள் விளையாடும் போது யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்னோமேன் வந்து குட்டியாக இருக்கும்ல, ஸோ இதை வந்து வரைஞ்சிட்டு நீங்கள் அப்படியே இன்விடேஷன் கார்டில் ஃபுல்லும் ஒட்டியுமே இந்த கேரக்டரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். அல்லது இந்த மாதிரி தலையை மட்டும் வரைஞ்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். இதை வந்து ஒரு இன்விடேஷன் கார்டில் ஒட்டிட்டு நம்ம எப்பயும் அப்படியே அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணுவோம். ஆனால் இந்த டைம் வந்து கொஞ்சம் கீழே எக்ஸ்ட்ரா இன்விடேஷன் கார்டு வந்து இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஒயிட் பேப்பரை இந்த மாதிரி கசக்கி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரவுண்டாக வர்ற மாதிரி கசக்கிக்கோங்க. அந்த எண்டாகிற இடத்துல வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிட்டு அப்புறமா டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன். இதை வந்து மேலே வச்சு அந்த ஒயிட் பேப்பரில் நம்ம கவர் பண்ணிடலாம். நம்ம ஃபுல்லுமே டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழுத்திடும்ல, ஸோ அதனால்
உள்ளக்க வந்து நார்மல் பேப்பர் வச்சுட்டு வெளியில் வந்து டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி ஒயிட்டாக வர்ற மாதிரி பார்த்து கசங்காமல் நீட்டாக ஒட்டிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த எண்டாகிற இடத்த ஒட்டிடலாம். இதில் வந்து நம்ம ஃபேஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்து வச்சு ஒரு பக்கமாக ஒட்டிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டும்போது அழகாக உடம்போட அந்த ஃபேஸ் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி ஈஸியாக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இதை வந்து ஒட்டிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் காய விட்டுருங்க. அந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற இன்விடேஷன் கார்டை கட் பண்ணி விட்டுட்டேன். அடுத்து இதே மாதிரி உள்ள நார்மல் பேப்பர் வச்சு வெளியில் டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை விட கொஞ்சம் பெருசாக வர்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து அடியில் நம்ம இந்த மாதிரி சேர்த்து வச்சு ஒட்டிடலாம். இதையும் ஒட்டிட்டு நல்லா காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதில் வந்து நம்ம டிசைன் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரூம் ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதில் வந்து கை மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். ஸோ ஒரே மாதிரி 2 வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சின்னதாக ஒரு ஓட்டை போட்டு உள்ளே வந்து அதை இன்சர்ட் பண்ணிடுங்க. அடுத்து டிஷ்யூ பேப்பர்லேயே சின்னதாக அந்த மாதிரி ரோல் பண்ணி அதோட கால் மாதிரி கீழே 2 இருக்கும். ஸோ அதுக்கு வந்து டிஷ்யூ பேப்பரை மட்டுமே நம்ம ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி ஒட்டிடலாம். இது வந்து நம்ம உள்ளே ஃபுல்லுமே பேப்பர் வச்சு தானே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் அதால் கரெக்டாக நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் மூடியை அடியில் வச்சு இந்த மாதிரி அது மேலே வச்சிங்கன்னா அழகாக நிற்கிற மாதிரி நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அந்த ப்ரூம் ஸ்டிக்கை ப்ரௌன் கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிவிட்டேன். அந்த கையில் வந்து விரல் இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு வந்து இன்விடேஷன் கார்டில் வி ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையுமே ப்ரௌன் கலரில் கலர் பண்ணி அதில் சேர்த்து வச்சு ஒட்டிட்டேன். ஸோ 2 பக்கமுமே இந்த மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், அழகாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ கையில் பிடிச்சி விளையாடுறதுக்கு இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி பேப்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து ஃப்ரோசன் செட்டுக்காக நம்ம ட்ரை பண்ண எல்லாத்தையுமே பார்க்கலாம். இதில் அந்த ஆனாவோட ட்ரெஸ்ஸை மட்டும் ஷேடுக்காக ஆயில் பேஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணேன். அப்புறம் பிரைட்டாக இல்லையேன்னு ஸ்கெட்ச் யூஸ் பண்ணேன். ஸோ அதனால் அது மட்டும் கொஞ்சம் சொதப்பிருச்சு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணுங்கள். அப்போ இன்னுமே பிரைட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னோமேன் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃப்ரோசன் செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்த வீடியோ. ஸோ நானும் ட்ரை பண்ணி வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.